அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தர இணைக்கிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, கூடுதல் விவரம். வணக்கம். புதுச்சேரியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவர் சிறையில் பார்த்த வேலைக்காக அவருக்கு வழங்கப்படும் ஊதியம் 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்று அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் 14 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை கூறியது தொடர்பாக செய்தித்தாளர்களில் வெளியான செய்தியை தாக்கல் செய்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் M ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்காக வந்தபோது கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் ஆஜராகி அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் முறைகேடு தொடர்பாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியான நிலையில் கடந்த 13ஆம் தேதி தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன, இது போன்ற புகார்களை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறதா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளை அவர் தரப்புக்கு நீதிபதிகள் எழுப்பினார்கள். தவறிழைத்த அதிகாரிகள் அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது எனவும் இது போன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் 2022ஆம் ஆண்டு மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியானதிலிருந்து அது தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்னர் தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஊழல் புகார்களை அரசு தீவிரமாக கருதுவதாகவும் அவர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.